நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு நான் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து பேசக்கூடாதுல்ல. ஓகே, அந்த ஒரு முடிவில் தான் அது மொரலி அது தப்பு. நீ நிறைய பேர் பண்ணுறாங்க, பத்திரிகையாளரும் போட்டுப்பாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு ஃபுல்லாக சொம்படிப்பாங்க, இல்லைன்னா ஒரு கட்சியை எதிர்க்கிறதே வேலையாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் பத்திரிகையாளர் தான். எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு மறு வச்சுட்டு மீடியா ரேடியோன்ட்டு இங்கே மறு வச்சுருந்தா ஒருத்தர், அதே அவர் இன்னொரு பக்கம் போனால் இங்கே வந்து செய்தியாளராக இருப்பார், அங்கே வந்து அரசியல் விமர்சகராக இருப்பார், இன்னொரு இடத்துல நடுநிலையாளராக இருப்பார், இன்னொரு இடத்துல வந்து வேறு ஏதாவது இருப்பார். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் விஜய் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருப்பார். தாவேகாவை நான் விமர்சித்த மாதிரி வேறு யாரும் விமர்சித்திருப்பாங்களான்றது சந்தேகம். அதே மாதிரி அவர்கள் பக்கம் நேர்மையும் நியாயமும் இருக்கும்போது, அவங்க சைடு ரைட் இருக்கும்போது அவங்கள நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசணுன்னா பேசியிருக்கேன். கிறிஸ்மஸ் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் இப்படிலாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவருவதற்காக தான் விஜய் வந்து இந்த விழாவையே நடத்துகிறார். கிறிஸ்மஸ் பண்டிகையிலும் சரி, ரம்ஜான் பண்டிகையிலும் சரி, அரசியல் பேசினாரா? ஏதாவது ஒரு வார்த்தை, நாங்கள் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணுவோம், நாங்கள் வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இது பண்ணுவோம், இந்த ஆட்சி இப்படி இருக்குது, இந்த ஆட்சி கேவலமாக இருக்குது, ஏதாவது ஒரு அரசியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்ததா? ஆனால் 3 மணி நேரம் நடந்த திமுகவின் கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசுநாதரை பற்றி பேசினாங்களா? யாராவது பேசினாங்களா இயேசுவை பற்றி? திமுகவை வீழ்த்துவது தான் ஒரே நோக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டணியில் ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது, எல்லாருமா சேர்ந்தா வெற்றிங்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஊழல்வாதிகளோட சேர்ந்து எப்படி எதிர்க்க முடியும்? நெருப்பை அணைப்பதற்கு நீங்கள் தண்ணி தானே பயன்படுத்தணும். இன்னொரு நெருப்பு எடுத்து வச்சு இன்னொரு நெருப்பு அணைச்சிருவோன்றது எப்படி? எதற்கு கூட்டணி? தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒன் மேஜர் பார்ட்டி, டிவிகே. they will wait for காங்கிரஸ் ஒன்று போதுமே. சரி, நீங்க ஊழல் காரணமாக தான் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சிக்கு காரணமே வந்து ஊழல். யாருடைய ஊழல்? அது திமுக ஊழல் தானமா? அதை எப்படி நீங்க காங்கிரஸ் மேல? ஆனா அவங்க கூட தானே கூட்டணி வச்சு. ரைட், வேற யாருக்கான அதுக்கான பலன காங்கிரஸ் இன்ன வரையும் பவருக்கு வர முடியலையே. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு இப்படி சொல்றதுக்கு. ஸோ கட்சியில் ஜாயின் பண்ணி ஒரு பொலிட்டிஷியனாக மாறினதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் சார்பாக. தேங்க்யூ. பெரிய ஒரு ஜேர்னலிஸ்டாக அதிலிருந்து பாலிட்டிஷியன் அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? நத்திங் பெரிய மாற்றங்கள் இல்லை. நம்ம வந்து ஆக்டிவாக ஜேர்னலிசம், நான் ரிப்போர்ட்டராக அந்த காலகட்டத்திலே ஐ வாஸ் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் பாலிட்டிக்ஸ் தான். சில பேர் க்ரைம் பீட்டு போவாங்க, சில பேர் வந்து சினிமா சைடு போவாங்க, சில பேர் பாலிட்டிக்ஸ் பக்கம் போவாங்க. நான் சொல்கிறது ரிப்போர்ட்டிங்கில். இப்போ எங்களுக்கு தொடக்கத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் ஆகலை. எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போவோம். பட் பெரும்பாலும் என்னுடைய ஆப்ஷன் வந்து சினிமா சைடு அவ்வளோவா இல்லை. மேபி ஒரு இந்த இத்தனை வருஷ அனுபவத்தில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 இன்டர்வியூஸ் தான் சினிமா பீப்புள் எடுத்துருப்பேன். நியூஸ் கவரேஜ் டைம்லேயும் பெரும்பாலும் பாலிட்டிக்ஸ் தான். அப்போதான் பார்த்து தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது சம்திங் இது வந்து பெருசாக புதுசு கிடையாது இல்லை. ஆனாலும் நிறைய பேர் இப்போ ரெட் பிக்ஸ்லேயே வந்து நீங்கள் அதிலிருந்து விலகுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்து நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிஸ்டாக உங்களுடைய பார்வைகளை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய எத்திக்கலாக அது தப்பு இல்லைம்மா. நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு நான் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து பேசக்கூடாதுல்ல. ஓகே, அந்த ஒரு முடிவில் தான் அது மொரலி அது தப்பு. நீ நிறைய பேர் பண்ணுறாங்க, பத்திரிகையாளரும் போட்டுப்பாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு ஃபுல்லாக சொம்படிப்பாங்க, இல்லைன்னா ஒரு கட்சியை எதிர்க்கிறதே வேலையாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் பத்திரிகையாளர் தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர்னு பேரை வச்சுட்டு அது பண்ணுறது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? தப்பு தான். தப்பு. அதை நான் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, எதையுமே மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு செய்கிறதுல தவறு இல்லை. நம்ம மக்களை ஏமாத்துற மாதிரி நம்ம ஏமாத்திக்கணும்ல. நம்ம தான் உங்களோட இந்த முடிவுக்கே வந்து பாராட்டுக்கள். சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டுப்பாங்க, ஆனா கட்சி பேஸ்ல எங்க தலைவர் சொல்ற மாதிரி இங்க ஒரு மறு வச்சுட்டு மீடியா ரேடியோன்ட்டு இங்க மறு வச்சிருந்தா ஒருத்தர், அதே அவர் இன்னொரு பக்கம் போனா இங்க வந்து செய்தியாளராக இருப்பாரு, அங்க வந்து அரசியல் விமர்சகராக இருப்பாரு, இன்னொரு இடத்துல நடுநிலையாளராக இருப்பாரு, இன்னொரு இடத்துல வந்து வேறு ஏதாவது இருப்பார். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் விஜய் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருப்பார். அப்போ அது மாதிரி கொலைத்தனமாக இல்லாமல் ஒரு 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 முடிவை எடுத்துகிட்டு அந்த முடிவை டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணுறது தான் நம்ம வந்து
சரியான முடிவு. இந்த முடிவையும் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. நிறைய, அதாவது நீங்க உங்களோட வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்கல்ல, அந்த பக்க சார்பு இன்றி அப்படின்னு ஒன்று சொல்வீங்க. அப்படி பார்க்கும்போது அப்ப இனிமே இவர் வந்து இப்படி இருக்க முடியாது அப்படின்னு, அதாவது விஜய் சார்ந்து நீங்க போயிருக்கீங்க அப்படின்னாலுமே முன்னாடியே விஜய் ஆதரவாளர் தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ அங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்ற அந்த விமர்சனங்களும் வைக்கப்படுது. அதுக்கு பதில் என்ன? தாவேகாவை நான் விமர்சித்த மாதிரி வேற யாரும் விமர்சித்திருப்பாங்களான்றது சந்தேகம் தான். அதே மாதிரி அவர்கள் பக்கம் நேர்மையும் நியாயமும் இருக்கும்போது, அவங்க சைடு ரைட் இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக பேசணும்னா பேசியிருக்கேன். இதில் எதுவும் இல்லையே. நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து இல்லை தாவேக்கா ஆரம்பித்து வந்து 2 வருஷம் கூட முடியலம்மா. நான் வந்து 25 வருஷமாக இருக்கேனே. அப்போ 25 வருஷமாக நான் விஜய் ஆதரிச்சுட்டா இருந்தேன். இல்லை, எது மக்களுக்கு சரியோ மக்களின் பக்கம் நிற்கிறது தான் ஒரு செய்தியாளருடைய கடமையாக நான் நின்றுருக்கேன் ஆல் திஸ் இயர்ஸ். இப்பயும் தாவேக்கா அதே செய்யுது. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இனிமே தாவேக்கா சார்பில் தான் பேசணும். தாவேக்காவே மக்களின் சார்பாக தான் நிற்கிறாங்கன்றேன். இந்த பரந்தூர் விஷயத்தில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, 2 ஒன்று. புரியுதுங்களா? இப்போ குடும்ப ஆட்சியில் தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, 2 ஒன்று. பாஜக எதிர்ப்பில் பார்த்தா தாவேக்கான் நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு 2 ஒன்று. திமுகவுடைய ஊழலை வெளியில் சொல்கிறதுல தாவேக்கா நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, 2 ஒன்று. அப்போது நான் வந்து என்னுடைய நிலைப்பாடும் தாவேக்காவினுடைய ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எடுக்கிற ஸ்டாண்டும் எந்த ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும்போது அதில் ஈஸியாக ஜெல்லாகிறது ஈஸி தானேம்மா. நீங்கள் பாலிட்டிஷியனாக மாறிட்டீங்கன்னா உங்களோட அந்த நடுநிலையான ஸ்டாண்ட் அப்படிங்கிறத இஷ்யூ பேஸில் நடுநிலைன்றது இல்லை, யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றது தான். விக்டிம் பக்கம் நிற்கிறீங்களா, யார் விக்டிமா உங்களை மாத்துறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. தாவேக்கா சார்பில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல அந்த மாதிரி முரண் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அந்த முரணுக்கு காரணம் என்னன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன், யார் பக்கம் சரின்றதை புரிஞ்சுப்பேன். தென் ஐ வில் ரெப்ரசன்ட் த பார்ட்டி. ஸோ வாழ்த்துக்கள், உங்களுடைய இந்த ஜேர்னியும் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ஸோ அதுக்கப்புறம் அரசியல் அப்படின்னு வரும்போது தாவேக்கா சார்பில் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்மஸ் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் இப்படிலாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவருவதற்காக தான் விஜய் வந்து இந்த விழாவையே நடத்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்? அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான ரம்ஜான் விழாவும் நடத்தினார். உண்மையிலே போயிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வரலாம் கிடையாது. உண்மையிலேயே அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து எப்படி ஒரு இஸ்லாமியர் நோன்பு வைப்பாங்களோ அதே மாதிரி போயிட்டு அவங்க வந்து அந்த இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணி அவரும் அந்த ப்ரேயரில் பங்கெடுத்து, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இஸ்லாமியர்கள் எப்படி ப்ரே பண்ணுறாங்களோ அதில் அப்படியே அவரும் பங்கெடுத்து இஸ்லாமியர்களோட அந்த அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறது தானே. இல்லை, அதெல்லாம் வந்து அதே வாக்குகளை கவருவதற்கு தானே செய்கிறாரு. நீங்கள் சாதி மதம் பார்த்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறது இல்லைங்க. இது வந்து எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஒரு டிஎம்கே எதுக்கு பண்ணுறாங்க? அவர் இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகையிலையும் சரி ரம்ஜான் பண்டிகையிலையும் சரி அரசியல் பேசினாரா? ஏதாவது ஒரு வார்த்தை, நாங்கள் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணுவோம், நாங்கள் வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இது பண்ணுவோம், இந்த ஆட்சி இப்படி இருக்குது, இந்த ஆட்சி கேவலமாக இருக்குது, ஏதாவது ஒரு அரசியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்ததா? 2 விழாலையும் எனக்கு பார்த்துங்க. ஆனால் 3 மணி நேரம் நடந்த திமுகவின் கிறிஸ்துமஸ் விழாவில் ஏசுநாதரை பற்றி பேசினாங்களா? யாராவது பேசினாங்களா இயேசுவை பற்றி? இவருமே ஜீசஸோட கதையை தொட்டு தனக்கான கதையாக, அரசியல் கதையாக தானே சொன்னாங்க. இல்லைங்க, ஜீசஸோட கதை கிடையாது. அவரும் பைபிளில் நடந்த ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நடந்த ஒரு கதையை சொல்றாரு. அது அவருக்கான கதை தானே. அது கதை தானமா சொல்றாரு. அவருக்கான கதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த கேரக்டர் பண்ணாங்களே, அந்த யார் எந்த கேரக்டர் சொல்றா அவர் பேரு ஜோசப், அவரை மீன் பண்ணி தானே சொல்றாரு. அந்த கதையை அவர் சொல்றாருமா. ஏன் என்று சொன்னால், இங்க வந்து எவ்வளோ நீங்க வந்து கீழே போயிருந்தாலும் உங்களை வந்து நீங்க வந்து மேலே வந்து யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களே காப்பாற்ற முடியும் அப்படின்றாரு. இது வந்து ஒரு நல்ல கதை தானே. ஆல்வேஸ் வந்து சிக்னல் டுவர்ட்ஸ் வந்து டிஎம்கே, அதாவது டிஎம்கேவை மட்டும்தான் வந்து விஜய் விமர்சிக்கிறாரு, அவரோட ஸ்பீச் ஃபுல்லாக அதுதான் இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் பார்க்கும் போதுமே அப்படிதான் தெரியுது. சரி, அதை தாண்டி ஏன் வரமாட்டேங்க? எதை தாண்டி வரணும்? இப்போ நம்ம எடுத்துப்போம். இப்போ அண்மையாக அவர் கடைசியாக பேசினது கிறிஸ்மஸ் விழா. அதில் அரசியல் துளியும் இல்லை.
அதில் டிஎம்கே பேசினாரு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது பிப்ளிக்கல் ஸ்டோரி, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல உள்ள ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரியை சொல்லும். துரோகிகளை வீழ்த்தி அரசனாவேன் அப்படிங்கிற மாதிரி நோட் தானே அது. ஆமாம், தோள்களை அது எப்படிமா நீங்கள் டைரெக்டாக இப்போ அதுக்கு முன்பு நடந்த ஈரோடு மாநாட்டுக்கு போங்க, ஈரோடு பொதுக்கூட்டம், ஆனால் அது மாநாடு மாதிரி மாறிடுச்சு. அங்கே மக்கள்கிட்ட கேட்குறாருல இல்லையா, எனக்கு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யாருன்னு என்ன சொல்கிறாங்க மக்கள்? தெளிவாக சொல்கிறாங்களா? பிஜேபி டிஎம்கேன்ட்டு. ரெண்டாவது, இப்போ நடக்கிறது தேர்தல் களம். இந்த களத்தில் யார் இருக்கிறா? அவங்க கூட தான் நான் சண்டை போட முடியும். களத்துக்கே சம்மந்தம் இல்லாத பாஜக நான் இப்போ எதுக்கு சண்டை பண்ணோம்? எனக்கு இம்மீடியட் எனிமி யார்? டிஎம்கே. அதை தான் அடிக்கணும். இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுது? டிஎம்கே பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுகிறாங்க? நாம் தமிழர் கட்சி யாரை பற்றி பேசுகிறாங்க? எல்லாருமே டிஎம்கே தானே பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க தானே அதிகாரத்தில், அவங்க தானே இறக்கணும். அப்போ அவங்கள நோக்கி தானே கேள்விகள் இருக்கும். திருமாவளவன் கூட்டணி கட்சியில் இருப்பார், அவர்கிட்ட வேற நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? வேற என்ன எதிர்பார்க்கலாம் டாக்டர் தோல் திருமாக்கிட்ட? அதான் எதிர்பார்க்கணும். ஓகே, தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லை, இப்போ இபிஎஸ் அவர்களுடைய கருத்துமே அதுவாக தான் இருக்குது. அதாவது திமுகவை வீழ்த்துவது தான் ஒரே நோக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டணியில் ஏன் ஜாயின் பண்ணிக்கக்கூடாது, எல்லாருமா சேர்ந்தா வெற்றிங்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதை ஏன் டிவிக்கே? திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஊழல்வாதிகளோட சேர்ந்து எப்படி எதிர்க்க முடியும்? நெருப்பை அணைப்பதற்கு நீங்கள் தண்ணி தானே பயன்படுத்தணும். இன்னொரு நெருப்பு எடுத்து வச்சு இன்னொரு நெருப்பு அணைச்சிருவோன்றது எப்படி? ஜோக்ஸ் அபார்ட், எதற்கு கூட்டணி? தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒன் மேஜர் பார்ட்டி, டிவிகே. they will wait for காங்கிரஸ் ஒன்று போதுமே. எதுக்கு? இப்போ இன்னைக்கு வந்து எல்லா கருத்து கணிப்புகளும் மிக பிரதான கட்சியாக தாவேகா வளர்ந்து நிற்குது. அதுக்கு எதுக்கு இன்னொரு கூட்டணி? ஆனால் டிஎம்கே சார்பில் வந்து ப்ரைவேட்டைஸாக வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க, அதில் டிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை அப்படிங்கிறத தாண்டி வெறும் நம்ம வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஹைப்பை வச்சு வந்து அவர் சொல்ல முடியாது. ஹைப் மட்டும் கிடையாது. கம்பேர் த க்ரௌடுக்கு தான் நம்ம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அடிச்சுக்குது. அவங்க விரும்புவதெல்லாம் கூட்டம் தானே. அது வெறும் சினிமா கவர்ச்சி. உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி வெறும் வானவில். சரி, அவர் சினிமா கவர்ச்சி இருக்குதா இல்லையா? உதயநிதிக்கு சினிமா கவர்ச்சி இருக்கா இல்லையா? லைட்டா இருக்கு. அப்ப லைட்டா தானே கூட்டம் வருது. ஏன் கட்சிக்காரங்களே வர மாட்டேங்கிறாங்க? நீங்க இளைஞரணி மாநாடு நடந்ததா இல்லையா? இளைஞர் அணின்னு ஸ்பெசிஃபிக்காக இளைஞர் அணி மாநாடு நடத்தாங்க. இப்போ மகளிர் அணி மாநாடுனா யார் அதிகமாக இருப்பா? யார் மகளிர்? பெண்கள் அதிகமாக தான். இப்போ இளைஞர் அணி மாநாடுனா யார் அதிகமாக இருக்கணும்? இளைஞர்கள். வயதானவர்கள் தானே அதிகமாக இருந்தாங்க. ஏன் இளைஞர்கள் வரல? இளைஞர்களும் இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க? ரேஷியோ பாருங்க. ஏன் வரல? நீ காசு கொடுத்தாலும் அவன் போல. புரியுதுங்களா? வயசான கிளங்கட்டைங்களை தான் கம்மியான காசுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். இல்லை அவங்க தான் விரும்புகிறாங்க வரத்துக்கு. அதுதான் மீனிங். மக்கள் எழுச்சி என்பது ஒரு கட்சிக்கு இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி வேணால் நீங்கள் பேர் வச்சுங்க, ரசிகருங்க, சினிமா கவர்ச்சினுங்க, எது வேணா வைங்க, அது எல்லாமே மக்களுடைய ஆதரவின் வெளிப்பாடு தான். ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாங்க, சிஎம் வீட்டிலேயே வந்து அவங்க பசங்க, அவங்க பேர பசங்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இது நான் ஏன் கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்து கோர் டிஎம்கேவாக இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியிலலாம் எப்படி வந்து நிறைய கோர் டிஎம்கே ஃபேமிலியிலே வந்து ஓட் கன்வர்ஷன் நடக்குதுமா? அவங்களுக்கே பிடிக்கல. டிஎம்கே கோர் ஃபேமிலி, அதாவது கட்சிக்காரங்களா இருக்கிறாங்கன்னா கட்சிக்காரங்களா மட்டுமே இருக்க முடியும். தீவிரமான உடன்பிறப்புகள் அப்படின்னு இருப்பாங்க. அது உடன்பிறப்பா மட்டும்தாங்க இருக்க முடியும். நீங்கள் அந்த ஹைரார்க்கியில் மேலே வர முடியுமா? நீங்கள் ஓட்டராக தான் கடைசி வரை இருக்க முடியும். அந்த சலிப்பு. ரெண்டாவது, எதுக்கு அப்படி நான் கமிட்டடாக அவங்ககிட்ட இருக்கணும்? ரீசன் என்ன? அட்லீஸ்ட் என் ஸ்டேட் டெவலப் ஆகும் பார்த்தா அதுவும் வரல. ஃபுல்லாக ஊழல். இந்த ஊடகங்கள் யாருமே பேச மாட்டாங்கிறாங்க. இன்றைக்கி மொத்த தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனுடைய எம்டிசி பஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆக்கியிருக்கிறாங்க. எந்த ஊடகமும் பேசலை. கம்ப்ளீட்டாக தனியார் மயம் கொடுத்து 2023 கையெழுத்தாயிருச்சு. யாருமே பேச மாட்டாங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அரசு பஸ்ன்றது இருக்காது. 2032 வரையும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. எங்கேயாவது செய்தி வெளில வந்துச்சா? இப்போது இது மாதிரி செய்திகள் அவங்களுக்கு சொல்லப்படும் போது அடப்பா இவங்கன்னா இவ்வளோ பகல் கொள்ளையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அப்போ உங்களுடைய ஸ்டேட் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் எப்படி டிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியும்? சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதாவது டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாரு?
திமுக சார்பில் அந்த கோர் நிறைய பேர் எனக்கே தெரியும், அதனால தான் சொல்றேன். கோர் டிஎம்கே ஃபேமிலிஸே நவ் வி டோன்ட் வாண்ட் டு vote ஃபார் டிஎம்கேன்னு சொல்றாங்களே. அதாவது நம்ம சொல்றோம் இப்போ வீட்டில் ஒருத்தங்க விஜய் ஃபேனா இருப்பாங்க, அவங்க ஓட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல நான் பேசும்போதுமே அது கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ நீங்கள் இன்டெலெக்சுவலாக இல்லை அப்படின்னலாம் என்னையே சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்டர்ஸும் இருக்காங்கல்ல, ஆப்வியஸாக இருப்பாங்க. அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு? எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே விஜய்க்கு ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறதும் தப்புமா? ஆனால் மெஜாரிட்டி தானே இங்கே வேணும். அப்போ மெஜாரிட்டி வந்து ஆதரவு தான் இருக்காங்க. ஆப்வியஸா. ஓகே, அதில் என்ன எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் வருமா வராதா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் போயிட்டே இருக்கு. கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் விழா, அதில் வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து நிராகரிச்சாங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க இப்படின்னெல்லாம் சொல்லப்படுது. காங்கிரஸ் சார்ந்து என்ன பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்கு? இல்லை, உண்மையான காங்கிரஸ் தலைவர்களுக்கு தாவேகாவுடைய பவர் என்னன்னு தெரியும். அவங்க விரும்புகிறாங்க, உண்மையிலே விரும்புகிறாங்க. ஏன்னா வேணுகோபால் தானே கேரளா, அவருக்கு வந்து அவர் தான் தமிழகத்துடைய அந்த எலெக்ஷன் பொறுப்பாளர், அவர் விரும்புகிறாரு. அவர் தாவேகா தமிழகத்தில் கூட்டணி ஏற்பட்டால் கேரளாலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறும், பாண்டிச்சேரிலையும் வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெரியும். ஆனால் தமிழக காங்கிரஸை தவிர மற்ற எல்லா காங்கிரஸும் அதை விரும்புது. அதற்கான முயற்சிகள் நடக்கும், பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது, முடிவு வரும். இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வரும் ஆனால் வராது அப்படின்னு இருந்தா அது வந்து நம்ம பாசிட்டிவ், அது வந்து டிவிகேக்கு பலமாக எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி இவங்க சொல்ற மாதிரி அன்டெஸ்டட் பார்ட்டி கிட்ட காங்கிரஸ் வந்து கூட்டணி பேசுறதே பண்றதே. அப்போ காங்கிரஸ் என்ன வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? அவங்க எதுக்கு they should open a negotiation with டிவிகே? சரி, நீங்க ஊழல் காரணமாக தான் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சிக்கு காரணமே வந்து ஊழல். யாருடைய ஊழல் அது? திமுக ஊழல் தானமா? ஓகே, அதை எப்படி நீங்க காங்கிரஸ் மேல? ஆனா அவங்க கூட தானே கூட்டணி வச்சு. ரைட், வேற யாருக்கான அதுக்கான பலன காங்கிரஸ் இன்ன வரையும் பவருக்கு வர முடியலையே. அந்த ஒரு வாட்டி விழுந்தது தானே. ஆனா கூட்டணி வச்சிருக்காங்களே, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எப்படி? இங்க வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு மதசார்பற்ற அணிக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் த செக்குலர் நேச்சர் ஆஃப் அவர் கல்ச்சர். அதனால காங்கிரஸை விரும்புறாங்க. செக்யூலர் ஓகே, ஆனா கிளீன் கவர்மெண்டா கொடுத்தாங்க. கிளீன் கவர்மெண்ட்டுக்கு யாருங்க காரணம்? திமுகவுடைய ஊழல் தாங்க. அதுதான் அவங்களுடைய அவங்க கூட்டணிக்கு. இன்னைக்கு அந்த கட்சி வந்து ராகுலோட லீடர்ஷிப்ல என்ன விரும்புது? ஒரு செக்குலர் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் தான் அவங்க விரும்புறாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் தவிக தலைவர் விஜயம். அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு நேச்சுரல் அலையா மாறலாங்க. தாவேகா சார்பில் உங்களுடைய நிறைய கருத்துக்களை முன்வைத்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்டிக்கு நீங்கள் நிறைய சேவைகள் ஆற்றுவதற்கு, அதன் மூலமாக தமிழகத்துக்கும் சேவை செய்வதற்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.